Hi friends, welcome back to my channel Ken to this vlog. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக சண்டேன்னு எல்லா வீட்லையும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எங்கள் ரெண்டு மாமா வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கியாச்சு. என் தங்கச்சி வந்து 2 கிஃப்ட்டு பண்ணி வச்சுருக்கா. அதே மாதிரி எங்கள் மாமா வந்து வந்துட்டாங்க. எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வருவாங்கள்ல, அதே மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸு, அது மாதிரி வெஜிடபிள்ஸ், சாக்லேட்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. நிறைய முறுக்கு எல்லாமே நிறைய வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இருந்தாலும் அவர் கேட்கல. அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார். அதே மாதிரி ஃபாரின் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தார். அதனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அவர் வாங்கிட்டு வந்துட்டாருன்ட்டு. ஸோ அது வந்து நாங்கள் ஒழிச்சு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். அது மாதிரியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாங்கள் சாப்பிட்றது வீடியோ எடுக்கல, ஏன்னா எங்கள் மாமா கூட என்ஜாய் பண்ணியிருந்தோம். சாரி. ஸோ வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் மாமா வந்து பெரிய ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தார். அதுதான் நாங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சுல, அது மாதிரி சீடெலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை யாருக்கு தெரியுமா? எங்கள் சின்ன மாமாவுக்கு தான். அதே மாதிரி எங்கள் எல்லா மாமாவும் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன். எங்கள் நிறைய மாமா இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் எங்கள் சின்ன மாமா வந்தாங்க. அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்படியே விரிச்சா பூ மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பிளேட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? வந்து ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, ஸோ வந்து அதை வந்து எங்கள் மாமா வந்து எடுத்து பிளேட்டில் போடுவார், தூக்கி அதை வந்து நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அதே மாதிரி டேஸ்ட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பழுத்திருக்கு போல், ஸ்வீட்டாக இருந்துச்சு. எங்கள் மம்மி கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குனால அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவங்க சாப்பிடல. ஃபஸ்ட்டு ட்ரை யாருக்குன்னா எங்கள் சின்ன மாமாவுக்கு தான். சின்ன மாமா வந்து சாப்பிட்டு சொன்னார் எப்படி இருக்குன்ட்டு. அவர் நல்லா தான் சொன்னார். ஆனால் அவருக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்குலாம் கொஞ்சம் மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் நான் தான் அவசரமாக பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நானே எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் மாமா பார்த்தீங்களா சூப்பர்னு காமிக்கிறாரு. நான் டக்குன்னு எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்தோடனே வாய் ஊறிட்டே இருந்துச்சு. என் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டாங்க எங்கள் மாமா வந்து. அதே மாதிரி நானும் சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் டேஸ்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. அதே மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டார். ஸோ அதனால் எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் சின்ன மாமா, நான், என் தங்கச்சி, எங்கள் பெரிய மாமா, எங்கள் அம்மா மட்டும்தான் ஒரு இது ஜாக் ஃப்ரூட்டே காலி பண்ணிட்டோன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. அதனால் நாங்கள் சாப்பிட்டே இருந்தோம். நானும் என் தங்கச்சியும் தான் நிறைய சாப்பிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.